Hello viewers, இனி நான் பார்க்க போறது One Piece episode 239. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஷிப் ரைட்டிங் எல்லாருமே லூஃபிய போட்டு கண்டமேனி அடிச்சாங்கல்ல, அவனுக்கே புரியல எதுக்கு நம்மள போட்டு இப்படி அடிக்கிறானுங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு. அப்புறம் தான் பவுலி சொல்லுவான் ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணது உன் கேங்க சேர்ந்தவங்க தான். இதை கேட்டு நம்மளால செமையா ஷாக் ஆயிருவான், அவனால நம்பவே முடியல. அதே நேரம் அந்த பிராங்கி பைலுக்கு அந்த மேட்டரே தெரியாது, எது ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணிட்டாங்களா, என்னடா பேசுறீங்கன்னு கேப்பான். நம்ம எல்லாம் எதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு புரியாம நிப்பா. உடனே லூஃபியும் காட்டுத்தனமா கத்துவான், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம நான் ஏன் போய் அவர் அட்டாக் பண்ணணும்னு. அவனுக்கும் நம்பிக்கை இல்ல, ஏதோ இன்னசென்ட்டா நடிக்க ட்ரை பண்றாங்கற மாதிரி சொல்லுவானுங்க. லூஃபி நாங்க நிஜமாவே இன்னசென்ட் தான், எங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். ஆனா அவனுங்க நீ தான் கல்பிரிட். ஏன்னா ஐஸ்பர்க் என்ன சொல்லியிருப்பான், அவனை அட்டாக் பண்ண வந்தவங்க மொத்தம் 2 பேரு. அதுல ஒருத்தன் பெரிய சைஸ்ல மாஸ்க் போட்டு இருந்திருக்கான், இன்னொன்னு பொண்ணு நல்லா ஹைட்டா இருந்திருக்கா. இந்த மேட்டரை உடனே கவர்மெண்ட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவ இவங்க கேங்க சேர்ந்த ஆளு ரோபின்னு தெரிய வந்திருக்கு. அவளோட தலைக்கு தான் பவுண்டி இருக்குதுல்ல. இத சொன்னோன்னு லூஃபியால நம்பவே முடியல, எது ரோபினான்னு. அவன் மட்டுமா நமியே வாய பழந்துருவா. அவனுங்க முடிவே பண்ணிடுவானுங்க, நீங்க இந்த ஐலாண்டுக்கு வந்ததே எங்க பாஸ கொல்றதுக்கா, இல்ல வந்துட்டு அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளான பண்ணீங்களா. பைரட்ஸ் எல்லாம் எப்ப என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பட் எதுவா இருந்தாலும் இந்த வேலையை பண்ணது நம்ம லூஃபி கேங்னு முடிவே பண்ணிட்டாங்க. சோ அதனாலேயே உங்க கேங்க நாங்க விடவே மாட்டோம்னு சொல்லுவானா. இப்ப அவன் பேசினது எல்லாமே மக்களுக்கு முன்னாடி நின்னு பேசியிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது உடனே அவங்களும் கொந்தளிப்பாங்கல்ல. உடனே பிராங்கி அப்படின்னா ஐஸ்பர்க் செத்துட்டானான்னு சந்தோஷமா கேட்பான். உடனே பவுலி வாய கழுவுடா வான்கோழி வாயா, ஏதோ அவருக்கு ஒண்ணு ஆகாம தப்புஸ்டாரு. இந்த மேட்ரு லூஃபி கேங்குக்கு தெரிஞ்சா மறுபடியும் இவங்க அட்டாக் தான் பண்ணுவாங்க. சோ அதுக்குள்ளேயே இங்கே இவங்களை முடிச்சிடணும்னு சொல்லி கத்திய கழுத்துக்கு நேரா வச்சு வீசுவாங்க. ஜஸ்ட் மிஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கு லூஃபிய போட்டு தள்ளி கொடுத்தாலும் இல்ல அப்படியே உயிரோட புடிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் இவனுங்க பைரட் தான், வாண்டட் லிஸ்ட்ல இருக்கவனுங்க தான். சோ என்ன ஆனாலும் இவனால எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் சொன்ன லூஃபியும் ஆமா கரெக்ட், நாங்கெல்லாம் சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன், ரோபினை பத்தி தெரியாம அவளை பத்தி தப்பா பேசாதீங்கடா வெண்ணைகளான்னு தொண்டைகளியே கத்துவான். இப்படியே இவனுங்க பேசிட்டு இருந்தானுங்கன்னா சண்டை இன்னும் பெருசுதான் ஆகும். அதனால லூஃபி என்ன சொல்லுவான், நான் போய் ஐஸ்பர்க மீட் பண்றேன், கண்டிப்பா வேற ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கணும், ரோபின் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ற ஆளே இல்லன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். இவன் நல்லவனா கெட்டவனா எப்ப என்ன பண்ணுவானே தெரியல. அப்படி இருக்கும்போது ஐஸ்பர்க பார்க்க இவனுங்க விடுவானுங்களா. சுத்தி இருக்க மக்கள் வேற தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பாங்க, அந்த கல்பிரிட்ட கட்டி போட்டு கல்லாலேயே அடிங்கடான்னு. அந்த ஐசு மண்டைய அந்த டவுனோட ஹீரோ, அவனையே கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னா எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க. காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. உடனே நம்பி அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்ல ட்ரை பண்ணுவான். உடனே அவளை கழுத்தோட புடிச்சு அமுக்கி நீயும் அவங்க கேங்க சேர்ந்தவ தானே, இவளையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை பேர் ரவுண்ட் கட்டின உடனே அவளால எதுவுமே பண்ண முடியல. அங்க லூஃபி பார்த்துட்டு ஐயோ நமி மாட்டிட்டாலேன்னு பதறிட்டு இருப்பான். இங்க நமி எவ்வளவோ பேசி பாப்பான், நாங்க எதுவுமே பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீ விடுங்கன்னு. ஆனா இப்படி சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா. அவளை புடிச்சு வச்சு படாத பாடுபடுத்துவாங்க. லூஃபி கத்து கத்துன்னு அத்துவான், நிஜமாவே நாங்க எதுவுமே பண்ணல நம்புங்கன்னு. நமியும் விடாம சொல்லி பாப்பான், நாங்க எதுவுமே பண்ணல. அப்படி ஐஸ்பர்க தேடி போய் அட்டாக் பண்ணிருக்கானா, அவ ரீசன் இல்லாம பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பாப்பான். அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இந்த பவுலி வேற தேவையில்லாம பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஐஸ்பர்க தொட்டா கெலிலா கம்பெனிக்கு அவங்க எதிரி தான். அது மட்டும் இல்ல இந்த வாட்டர் 7 சிட்டியா அவங்களுக்கு எனிமியா மாறிடும். இப்ப நம்ம ஆளுகெல்லாம் எனிமிங்கிற மாதிரி சொல்லுவானா. லூஃபி அப்போ விடாம லூசு மாதிரி பேசாதீங்க, நான் ஃபர்ஸ்ட் போய் ஐஸ்பர்க் கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி பாப்பான். ஆனா அவனுங்க இவன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரியே இல்ல. உங்க குரூப் தான் இப்படி பண்ணுச்சுன்னு டவுன்ல இருக்க எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது, என்னையோட உங்க கேங்க காலி பண்ண போறோம்னு போசலாம் கொடுப்பானுங்க. அங்க மக்கள்லாம் கெலிலா கம்பெனி அவங்கள விடாதீங்க செஞ்சிருங்கன்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் லூஃபிக்கு கைத்தெல்லாம் போட்டு கண்டமேனிக்கு கத்தியெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா லூஃபி திருப்பி அடிக்கிற மாதிரி இல்ல. ஏன்டா சண்டை போட மாட்டேங்கிறேன்னு கேட்டா தேவையில்லாம அவன் ஏன் சண்டை போடணும், அவன் தான் எந்த தப்புமே பண்ணலையே. அத சொன்னாலுமே அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. இப்ப என்னன்னா பிஸ்டல் நம்மால மேல ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ரம்பெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்க. ஒவ்வொன்னும் எத்தா தண்டி இப்படி இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா தான் நம்மளுக்கே தெரியுது எல்லாருமே சீரியஸா சண்டைக்கு இறங்கிட்டானுங்கன்னு. அந்த டைம் ஒருத்தன் பட்டால்னு நம்மால பயங்கரமா சுடுவான். அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் சூப்பர் ஆஹா ஓகோன்னு கத்திட்டு கிடப்பாங்க. அவ்வளவுதான் படுக போட்டானேன்னு பார்த்தா பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மேல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனாலுமே விடலையே. அடுத்தடுத்துன்னு கேப் விடாம லூஃபி அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பையன் ரொம்ப மூவ் பண்ணி ஓடிட்டே இருப்பானா. உடனே அவனு என்ன பண்ணிட்டானுங்க, கத்திய சட்டையோட வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. இப்ப எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. சோ அதுக்கப்புறம் பட்டாலு சுடுவாங்க. அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். மக்களுக்கெல்லாம் செம ஹாப்பி, ஆஹா ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணவன பொலந்தாச்சு சூப்பர்னு. அந்த பிராங்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா தடிமாட்டு பைய விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னன்னா அந்த கெலிலா கம்பெனிக்காரனை அட்டாக் பண்றத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்காமா. நல்லா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி
ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பான். மொத்தத்துல டிவி மேட்ச் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம லூஃபி தான் பிராங்கி ஃபேமிலியோட அழிக்க முடியாத எனிமியாமா. அதனால நான் தான் அவன் கூட ஃபர்ஸ்ட் சண்டை போட்டேன் அப்படின்னா நான் தானே அவனை காலி பண்ணணும். நீங்க எல்லாம் இடையில போந்து அசால்ட்டா என்னோட டார்கெட்டை தட்டிட்டு போக பாக்குறீங்களாலே அதுக்கு விடமாட்டேன்னு அந்த மெண்டல் பையில சண்டை போறதுக்கு உள்ளுக்குள்ள இறங்கி ஏ கெலிலா கம்பெனி உங்களை விடமாட்டேன்னு கத்திட்டு கிடப்பான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்றா வைப்ரேட்டர் வாயா லூஃபியை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னைய வச்சு செஞ்சுக்கிறோன்னு இவனை கொஞ்சம் கூட மதிக்காம லூஃபி அட்டாக் பண்றதுல தான் அவனை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவ்வளவு சொல்லியும் நான் அடிச்ச மண்டையை உடைக்க வேண்டிய ஆளை நீங்க அடிக்க போறீங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியல, இனி செஞ்சாதான் இவங்களுக்கு புரியும்னு சொல்லி பயங்கரமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்ப மக்கள் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க அந்த பிராங்கி லூசு பையன் ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு. என்ன பண்ண போறான்ட்டு திரும்பி பார்த்தா அந்த மெண்டல் பையன் கையில ஏதோ பெரிய கன்னு மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அப்படியே எய்ம் வச்சு உள்ளுக்குள்ள ஏர் அப்படியே இழுப்பான். அவன் கை அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும். இதுதான் ஏர் புல்லட்டாமா. ஏர் புல்லட்டா? என்ன இவன் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே வேடிக்கை பார்ப்பானுங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கத்துவாங்க ஓடுங்க ஓடுங்க இங்க நிக்காதீங்கன்னு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படியே கேஷுவலா நிப்பாங்களா. இவன் காத்த பயங்கரமா உள்ள இழுத்து கைய பெரிய சைஸுக்கு மாத்துவான். அதை பார்த்தே பீதி ஆயிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு அடி அடிப்பான். ஒக்காமக்கா அந்த மொத்த ஷிப்யார்டுமே சல்லியா வெடிச்சு நொறுங்கி புதுசா கிரியேட் பண்ணி வச்சிருந்த கப்பல் கொண்டு தெரிச்சிரும். அவ்வளவு பெரிய இரும்பு கப்பலுக்கே அந்த நிலைமைன்னா கெலிலா கம்பெனி ஆளுகளை பத்தி சொல்லவா வேணும்? அப்படியே பறந்துருவானுங்க. பின்னாடி நின்னுட்டு இருந்த ஆளுகளாலேயே அந்த காத்தோட போர்ஸ தாங்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு பவர். அப்ப அந்த பவுலி பைய தெறிச்சு கீழே வந்து விழுந்து என்னடா காத்த வச்சு இந்த அடி அடிக்கிறான்னு புலம்பிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் கிரேன் ஒண்ணு கீழே சரிஞ்சு விழ ஆரம்பிக்கும். போச்சு யார் தலையில விழ போதோன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. நம்ம எல்லாம் அப்படியே பேந்த முழிப்பா ஐயோ இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சுன்னு. அந்த பிராங்கிக்கு செம ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஷிப்யார்டு ஒண்ணு இருக்கவே கூடாது, கிராஷ் ஆகணும்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். கமால்னு ஒரு சவுண்ட் அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அப்ப நமி கண்ண திறந்து பார்த்தா அங்க இருக்க மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. நமிக்கு ஒண்ணும் புரியல இந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த எரும மாட்டு பைய எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்னு. ஏன்னா அவன் கெனானே வித்தியாசமா இருக்கே. சரி ஏதோ ஒண்ணு அந்த லூசு பைய இப்படி அட்டாக் பண்ணதுனால தான் இவ்வளவு புடிச்சிட்டு இருந்த மக்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா. இல்லன்னா டண்டனக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபியை அடிச்சு புடிச்சு வந்து நம்பி கிட்ட கண்டிப்பா இவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம எப்படியாச்சும் போய் ஐஸ்பர்க மீட் பண்ணாதான் எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். போலான்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த நிலைமையில எப்படி போறதுன்னு கேப்பா. அந்த டைமுங்கும் போது அங்க மக்கள் எல்லாம் ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஸ்டார் தப்பிக்க பாக்குறான் இவனை விடக்கூடாதுன்னு. மொத்தத்துல எல்லாம் ரவுண்ட் கட்டியாச்சு. ஆனா அதுக்கெல்லாம் நம்மால என்ன அசருவானா? நமிய கெட்டியா புடிய சொல்லிட்டு அங்க இருக்க பில்டிங்க புடிச்சு அப்படியே சல்லுன்னு ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப். ஐயோ போறான்னு மக்கள் எல்லாம் பார்த்து தொண்டகிலிய கத்துறதோட நம்மால கப்பலை காட்டுறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாம பயங்கர சைலண்டா இருக்கு. தூரத்துல இருந்து நம்ம சாப்பரும் சஞ்சியும் என்ன உசோப்பு இருக்கானா இல்லையா யாரையுமே காணுமேனு சொல்லி அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பானுங்க. நிறைய அடி வாங்கியிருக்கான்ல, மேபி அசைய முடியலையோ என்னமோ. ஆனா இங்க இருந்து இவங்க கப்பலுக்கு பக்கத்துல போய் அவன் இவங்கள பாத்துட்டான்னா பெரிய பஞ்சாயத்து. என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு சரி வேற வழி இல்ல அதைத்தான் பண்ணி ஆகணும்னு ரெண்டு பேரும் டப்புன்னு கப்பலுக்கு முன்னாடி போய் நின்னு இவனுங்க மாத்தி பேசிக்கிற மாதிரி கத்திக்குவானுங்க. அதாவது இன்னைக்கு நைட் அக்வால் ஆகுனான்னு ஒரு பெரிய ஸ்டோம் ஒண்ணு வரப்போகுது. அதனால இன்னைக்கு நைட் இங்க இருக்க மொத்த இடமுமே தண்ணியில மூழ்கிரும். நம்ம அதுல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். அதுக்கு இப்பவே இவாக்குவேட் பண்ணி ஏதாச்சும் ஹைட்டான இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு இவனுங்க மாத்தி பேசிக்கிற மாதிரி அங்க உசோப்புக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றானுங்களாமா. அப்படி தொண்டையிலேயே கத்திட்டு சரி கேட்டுருக்குன்னு பார்த்தா எந்த சத்தமும் இல்ல. சரின்ட்டு அப்படியே லைட்டா எட்டி பாப்பானுங்க. உள்ளுக்குள்ள ஏதோ கட்டமுட்டன்னு சத்தம் கேக்குமா. அவ்வளவுதான் ஓர்றான்னு சும்மா 90ல ஓடிடுவானுங்க. உசோப் வந்து பார்த்துட்டு எங்கிருந்து இந்த வாய்ஸ் வந்துச்சு, எங்க இருந்தோ கத்துனானுங்க, எங்க இருந்து கத்துனானுங்கன்னு தெரியலன்னு சுத்தி முத்தி பாப்பான். இங்க இவனுக்கு பிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு இந்த மேட்டர் எப்படியாச்சும் உசோப்புக்கு தெரிஞ்சு அவன் எவாக்குவேட் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான்னா போதும். அவனுக்குமே அந்த மேட்டர் கேட்டுருச்சு. அவங்க சொன்ன மாதிரியே பெரிய ஸ்டோம் வரும் போலயே வெண்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க அந்த டாக் ஒன்ன காட்டுறாங்க. அந்த இடத்துலதான் கண்டமணிக்கு சண்டை போட்டு கண்டம் பண்ணி வச்சிருந்தானுங்களே. மெயினா அந்த பிராங்கி அவன் கடைசியா பண்ணானே ஒரு விண்ட் அட்டாக். அதுலயே செம டயர்ட் ஆயிட்டானாமா. அவனுக்கு தெரியும் நம்ம லூஃபி தப்பிச்சிட்டான்னு. மறுபடியும் ஃபியூயலை ஏத்திக்கிட்டு அவனை எப்படியாச்சும் காலி பண்ணுன்னு தான் யோசிப்பான். ஏன்னா நம்ம பையலுக்கு 100 மில்லியன் பவுண்டி ஆச்சு. இவன் மட்டும் அவனை காலி பண்ணிட்டான்னா இவனை எல்லாம் பெருமையா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. சோ கண்டிப்பா அவனை காலி பண்ணியே தீருவேன்பா. அதே நேரம் அந்த ஷிப் ரைட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களால நம்பவே முடியல அந்த பிராங்கி இவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணானு. இன்னைக்கு டேவே சரியில்லை. பட் என்ன ஆனாலும் அவங்கள விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இன்னைக்கு நைட்டு வேற அக்வால் ஆகுனா வரப்போகுது. இன்னைக்கு 2 ட்ரெயின் மட்டும் தான் டிபார்ச்சர் ஆகுது. சோ அதை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. இவங்க அவங்க ஷிப்பை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க ஷிப் சேல் பண்ற கண்டிஷன்ல இல்ல. சரி வேற வழி இல்லாம வேற ஷிப்பை யூஸ் பண்ணாலுமே அவங்களால தப்பிக்க முடியாது. சோ கேலிலா கம்பெனியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த மொத்த ஐலாண்ட்லயும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும். அவங்க எங்க போனாலும் சரி சன்செட் ஆகிறக்குள்ள புடிச்சு வச்சு செஞ்சிடணுங்கிற மாதிரி அந்த பவுலி பைய பிளான் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா அந்த சி ட்ரெயின் வருது. அதுல ஒரு ஜங்ஷன்ல இருந்தாலே ஒரு பாட்டி பேத்தி கூட அதோட பெட்டுன்னு அவங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா வாட்டர் செவனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபிய நமியும் அங்க ஒரு பில்டிங் மேல உட்காந்து அந்த கேலிலா கம்பெனியோட மெயின் ஆபீஸா பாத்துட்டு இருப்பாங்க. அது டாக் ஒன்னோட தானே கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இவங்க இருக்க நிலைமையில வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அவங்களால பக்கத்துல போக முடியாது. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மக்கள் கூட்டம் வேற பயங்கரமா இருக்கு. இதுல வேற அந்த கம்பெனியை சேர்ந்த ஷிப்
ஷிப்ரைட் ஆளுங்க வந்து அட்டாக் பண்றானுங்க. இவங்களோட பேருமே கண்டபடி நாரி போய் கிடக்குது. சோ பக்கத்துல போறது கஷ்டம். அங்க இருக்க கூட்டத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா தெரியுது ஐஸ்பர்க் அந்த பில்டிங் குள்ள தான் இருக்கான்னு. லூஃபி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுவான். இவ்வளவு பிரச்சனையை தாண்டி எப்படா போவேன்னு கேட்டா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அதாவது ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணது ரோபின் தான் கன்ஃபார்ம் பண்ணுமாமா. ஆனா நம்ம ஆளால அந்த மாதிரி போக முடியாது. சொல்ல போனா மொத்த ஐலாண்டுமே இவங்க மேல பயங்கர கொலவெறியில இருக்காங்க. அண்ட் அந்த ஐஸ்பர்க் எந்த ரூம்ல இருக்கான்னு கூட தெரியல. சோ எப்படி போவேங்கிற மாதிரி கேப்பா. நம்மால பதில் எல்லாம் சொல்ல மாட்டான். ஸ்ட்ரைட்டா கையை நீட்டி அப்படியே ஜன்னலை உடச்சுக்கிட்டு உள்ள போவான். என்னைக்கு நம்ம பையன் யோசிச்சு வேலையை பார்த்திருக்கான். இப்படி கண்ணாடியை உடச்சிட்டு போனா மட்டும் அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியாமையா போகுது. ஐயோ அந்த லூஃபி பையன் மெயின் ஆபீஸோட ஜன்னலை உடச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அதுவும் காலங்காத்தால டைரக்டா அட்டாக் பண்ண போறான். அவன் ஐஸ்பர்க கொன்னாலும் கொன்றுவான்னு சொல்லி எல்லாருமே செம காண்டாகி நம்ம லூஃபியை தடுக்கிறதுக்காக விருட்டு உள்ள ஓடிட்டு இருப்பானுங்க. நமி பார்த்துட்டு இவன் திறந்தவே மாட்டான் போலேன்னு முழிச்சுட்டு இருப்பான். அங்க பில்டிங் குள்ள விரட்டிட்டு இருப்பாங்க. அது ஸ்டார் ஹேட் பைரட் அவனை விடக்கூடாது புடிங்கன்னு. நம்ம பையலுக்கு ரூம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எங்க அவனை அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையா, அதனால எந்த பக்கமா இருக்கும்னு தெரியாம அவன் பாட்டுக்கு ஓடுவான். ஒரு பெரிய மலமாட்டு கூட்டமே இவனை வெட்டிட்டு வரும். இங்க ஐஸ்பர்க் ரூம்ல காட்டுறாங்க. வெளியில ஒரே சத்தம், சுடக்கூடாது ஐஸ்பர்க் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படி இப்படின்னு பயங்கரமான சத்தம். கேலிஃபா பார்த்துட்டு வெளியில ஸ்டார் ஹேட் பைரட் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான், அதனாலதான் பஞ்சாயத்து, நீங்க ஒண்ணு பெருசா எடுத்து வேண்டாம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா அவன் கேலிஃபா கிட்ட ஒரு ஃபேவர் கேட்பான். அதே நேரம் இங்க லூஃபி ஒரு பில்டிங்ல இருந்து இப்படி குதிப்பான், இன்னொரு பில்டிங்ல இருந்து அப்படி குதிப்பான். எப்படியே அங்க இருக்க மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே தான் இருப்பானே தவிர யாரையுமே அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். சோ அப்படி கண்டமேனிக்கு அங்கங்க மூச்சு வாங்க ஓடிட்டு இருக்கும் போது கேலிஃபா தூரத்துல இருந்து கையை காட்டுவா. இவ அவரோட அசிஸ்டன்ட் ஆச்சே, நம்மளையே கூப்பிடான்ட்டு முழிப்பான். அப்படியே கட் பண்ணா ஐஸ்பர்க படுக்க போட்டிருக்க ரூம்க்கு வெளியில கேலிஃபா கிட்ட எல்லாரும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட் இந்த வழியா தான் வந்தான், அவனை பாத்தீங்களா என்ன ஏதுன்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா அவனை சேஸ் பண்ணும்போது சத்தம் போடாம சேஸ் பண்ணுங்க, ஐஸ்பர்க் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே கூடாது, சத்தம் வந்துச்சு புதைச்சிருவேன்னு சொல்லுவாளா. சரி ரைட்டு, கண்டிப்பா ஸ்டார் ஹேட் லூஃபி இது வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் ரூமுக்கு வெளியில ஃபுல்லா செக்யூரிட்டி இருந்தா அவனால இந்த பக்கம் வர முடியாது இல்ல, ஏன்னா அவனோட டார்கெட் இந்த ரூம் தானே, அதனால விட மாட்டேன்னு சொல்லி ரவுண்ட் கட்டி நின்னுக்குவாங்க. ஆனா கேலிஃபா என்ன பண்ணிருப்பானா லூஃபியா ஐஸ்பர்க மீட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பான். ஃபேவர்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, இத தான் கேட்டான் போல. சரி என்னைய பார்க்கணும்னு சொன்னியாமே என்ன ஏதுன்னு கேட்பாரு. அவன் என்னைய பார்க்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் என்னைய காப்பாத்தி இருக்கீங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்பா. ஐஸ்பர்க் என்ன நினைச்சான் லூஃபி இவனை கொல்ல வந்திருக்கான்னு, ஆனா லூஃபி அதுக்கெல்லாம் நான் வரல, உண்மையை தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொல்லி கத்துவானா. உடனே ஐஸ்பர்க் மேட்டர் சொல்லிடுவான். லாஸ்ட் நைட் நான் நிக்கோ ரோபினை பார்த்தேன், அவளும் உங்கள ஒருத்தி தானே, உண்மையை சொல்லணும்னா ஆமா அவ எங்கள ஒருத்தி தான், ஆனா நீங்க பார்த்தது நிஜமாவே நிக்கோ ரோபினான்னு கேட்பான். உடனே ஐஸ்பர்க் காண்டாயி கண்ணு நீட்டி, நான் இங்க உன்னை வர வச்சதே ஒரு ஃபேவர் கேட்கதான், நான் மறுபடியும் நிக்கோ ரோபினை பார்க்கணும்னு சொல்லுவான். நம்ம பள்ளியிலுக்கே அவ எங்க போனா என்னன்னு தெரியல. திடீர்னு இவன் இப்படி ஒரு பல்ட்டி அடிச்ச உடனே லூஃபி அப்படியே பேன்னு முழிப்பான், என்ன சடனா அன்னியன் மாதிரி மாறிட்டானேன்னு. அதே நேரம் இங்க ஊருக்குள்ள காட்டுறாங்க ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் சொல்லி நியூஸ் எல்லாம் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். எல்லா நியூஸ் பேப்பரை கூவி விப்பானுங்க. சோ இனிமேட்டு அவங்கள எங்க பார்த்தாலும் இந்த மக்கள் எல்லாம் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பாங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இந்த நியூஸ நிக்கோ ரோபின் ஒரு வாரமா உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. சோ இப்போதைக்கு இந்த ஐலாண்டோட கல்பிரிட் நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான், அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுன்னு சொல்லி கத்துவாங்களா. உடனே அவங்கள பார்த்து நம்ம ரோபின் அப்படியே டராராலு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.